முதல் வகுப்பு தமிழ் முதல் பருவம். இன்று நாம் பார்ப்பது கண்டுபிடி கண்டுபிடி பாடத்தின் என்னை பற்றி. என் பெயர். முதல்ல உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்தவை எவை அதை பற்றியும் சொல்லுங்கள். உங்களுடைய ஊரின் பெயரை சொல்லுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் அவர்களை பற்றியும் சொல்லுங்கள். பிடித்த வண்ணம், என்ன நிறம் உங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றி கூறுங்கள். அதே போன்று பிடிக்காதவை, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அதை பற்றியும் சொல்லுங்கள். திரும்பி பார்க்கலாம். அதில் பார்க்கறது துள்ளி துள்ளி. மீனை போல நீந்தி நீந்தி அ ஆ இ ஈ சொல்லுவோம். குருவி போல பறந்து பறந்து உ உ ஏ ஏ சொல்லுவோம். மானை போல துள்ளி துள்ளி ஐ ஓ ஓ ஔ என்று சொல்லுவோம். ஒன்று கூடி எல்லாருமே சொல்லுவோம். அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆ முதல் ஔ முடிய உள்ள எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். உரிய எழுத்தை எழுதுக. இங்கே பார்த்தீங்கன்னா ஆலேருந்து அவ் வரைக்கும் எழுத்துக்கள் மேலே கொடுத்துட்டாங்க. அந்த படங்களுக்கு உரிய எழுத்துக்களை எடுத்து நம்ம சரியாக எழுதுவோம். முதல் படம் பாருங்கள், என்ன இருக்குது? ஓடம். அப்போ அங்கே என்ன எழுத்து எழுதுவோம்? ஓ. அடுத்த படம் பாருங்கள், 5. முதல் எழுத்து என்ன வரும்? ஐ. அதற்கடுத்த படம் பாருங்கள், எறும்பு. அப்போ முதல் எழுத்து என்ன? ஏ. அடுத்த படம் இலை. இப்போ முதல் எழுத்து என்ன போடுவீங்க? இ. அடுத்ததை பாருங்கள், ஊஞ்சல். முதல் எழுத்து ஊ. அடுத்ததாக ஒட்டகச்சிவிங்கி. முதல் எழுத்து ஓ. அடுத்த படம் என்ன கொடுத்துருக்காங்க? ஔடதம். முதல் எழுத்து ஔ. ஆமை ஆ. உரல் உ. ஏனி ஏ. ஈட்டி ஈ. அணில் அ. இப்போ நான் கற்றவை. நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? படம் பார்த்து பேச முடியும். நம்மால் பேச முடியும் தானே? அங்கே டிக் போட்டு ஸ்டார்களுக்கு நட்சத்திரங்களுக்கு வண்ணமிடுவோம். அடுத்து பாருங்கள், உயிர் எழுத்துக்களை அடையாளம் கண்டு ஒலிக்க முடியும். அதுதானே இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம். ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 12 உயிர் எழுத்துக்கள். அதை நம்மால் அடையாளம் கண்டு ஒலிக்க முடியும் தானே? அடுத்து வரி வடிவம் அறிந்து உயிர் எழுத்துக்களை எழுத முடியும். எப்படி எந்த எழுத்து எழுதணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்து நாம் பார்ப்பது நானே செய்வேன், கேட்டு விடை கூறுக. காற்று அடித்தது, இலை அசைந்தது, ஈ பறந்தது, இனிப்பில் அமர்ந்தது. இப்போ வினாவிற்கு விடை சொல்கிறீங்களா நீங்கள்? அசைந்தது எது? எது அசைந்தது? இலை. அடுத்த வினா, பறந்தது எது? எது பறந்தது? ஈ. எழுத்துக்கு உரிய படத்தை சரி என்று டிக் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈ. அப்போ எந்த படம் சரியானது? இறகு. அதற்கு டிக் போடுங்க. அடுத்த எழுத்து பாருங்கள், ஏ. எதற்கு டிக் போடுவீங்க நீங்கள்? எறும்பு. ஒலித்து காட்டுக. இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை சரியாக ஒலித்து காட்டுவோம். முதல் எழுத்து பாருங்கள், ஏ ஈ ஓ அ உ ஓ இ ஐ ஓ ஊ. அதே போன்று படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. முதல் படம் பாருங்கள், என்ன இருக்குது? ஆடு. அப்போ எந்த எழுத்து வரும்? ஆ. அதற்கு கீழுள்ள படத்தை பாருங்கள், ஊஞ்சல் ஊ. ஒட்டகச்சிவிங்கி ஓ. ஈ ஈ. அடுத்ததா செய்து மகிழ்வோம்.
இந்த மாதிரி எழுத்துக்களை எழுதிட்டு அதன் மீது இலையோ பூவோ அல்லது செய்தித்தாளோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை அதன் மேலே ஒட்டி இது போன்று நாம் செய்து மகிழ்வோம். உயிரெழுத்துக்கள் 12க்கும் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அழகாக எழுதி அதன் மேலே இது போன்று ஒட்டி காட்சிப்படுத்தலாம், செய்து மகிழலாம். அடுத்து உங்களுக்கான கூடுதல் பயிற்சித்தாள் அழகு 1ற்கானது. படத்தில் காண்பவற்றின் பெயர்களை கூறுக. என்னென்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத கூறுங்க. என்ன இருக்குது? அப்பளம், ஆடு, ஈட்டி, ஊஞ்சல், 5, ஒட்டகம். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். படத்தில் காண்பவற்றின் பெயர்களை கூறுக. இங்கே என்ன இருக்குது? இட்டலி, உண்டியல், எறும்பு, ஏணி, ஓடம், ஔடதம். படத்தில் உள்ள குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? முதல் படத்தில் பாருங்கள், செடிகள் நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த படம் பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து படத்தை பார்த்து சொல்லுங்க. இங்கே இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள், அதில் என்னெல்லாம் இருக்குது? அந்த மரத்தில் அணில் இருக்குது, ஆந்தை இருக்குது. அது என்ன மரம்? ஆலமரம். அதே போன்று சுவற்றில் சாற்றி வைத்திருப்பது ஈட்டி. மரத்தின் அடியில் எது படுத்திருக்கிறது? ஆடு. சிறுவன் என்ன பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான்? ஆமை. பாட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இட்லி சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அம்மி இருக்கிறது, அடுப்பு இருக்கிறது, அடுத்து இளநீர் இருக்கிறது. அதே போன்று அங்குள்ள மரம் ஈச்ச மரம். அதே போன்று இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லுங்கள். சொல்லுக்குரிய படத்தை கண்டுபிடிக்க 5 எண் இங்கே இருக்கிறது. அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு, ஒட்டகம், எலி, ஈச்சமரம். கேட்டு விடை கூறுக. தம்பி அழுதான், அம்மா வந்தார், பொம்மை கொடுத்தார், தம்பி சிரித்தான். இப்போ அழுதது யார்? தம்பி. பொம்மை கொடுத்தது யார்? அம்மா. அம்மா ஏன் பொம்மை கொடுத்தார்? ஏன் அம்மா பொம்மை கொடுத்தாங்க? தம்பி அழுதான், அதனால பொம்மை கொடுத்தாங்க இல்லையா? கேட்டவற்றை திரும்பி கூறுக. என்ன கேட்டீங்க நீங்கள்? தம்பி அழுதான், அம்மா வந்தார், பொம்மை கொடுத்தார், தம்பி சிரித்தார். அதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, தம்பி ஏன் அழுதான்? நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய காரணத்தை சொல்லுங்கள். எதனால அழுதுருப்பான் அப்படின்னு. தம்பியை சிரிக்க வைக்க அம்மா வேறு என்ன செய்திருப்பார்? பொம்மை கொடுத்தாங்க பார்த்தோம், வேறு என்ன செஞ்சிருந்தா தம்பி சிரிச்சிருப்பான்? நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். எழுத்துக்களை ஒழித்து காட்டுக. இங்கே ஆலேருந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை சரியாக ஒழித்து காட்டுங்கள். வேறுபட்ட எழுத்தை வட்டமிட்டு ஒழித்து காட்டுக. இல்லை பாருங்கள், முதல்ல எது எழுத்து வேறுபட்டு இருக்குது, அதற்கு வட்டமிட்டுட்டு அந்த எழுத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ள எழுத்துக்களையும் கவனிங்க. வேறுபட்டது எதுன்னு கண்டுபிடிங்க, அதை சொல்லுங்கள். எழுத்துக்களை விரைவாக ஒழித்து காட்டுக. இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாமே வேகமாக நீங்கள் சொல்லணும். அடுத்தடுத்து எழுத்துக்களை பார்த்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கார்கள் இல்லையா, ஆலேருந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடியது, அதை நீங்கள் சரியாக விரைவாக படித்து காமிங்க. படத்திற்குரிய எழுத்தை வட்டமிட்டு ஒழித்து காட்டுக. முதல் படம் என்ன இருக்குது? அணில். அப்போ அதற்குரிய எழுத்து எது? ஆ. அடுத்த படம் பாருங்கள், ஆமை. அதற்குரிய எழுத்து ஆ. அடுத்து இட்டலி, இ. ஈசல், ஈ. உண்டியல், உ. ஊஞ்சல், ஊ. எறும்பு, ஏ. 7, ஏ. சொல்லுக்குரிய எழுத்தை இணைத்து ஒழித்து காட்டுக. எறும்பு ஏ, ஒட்டகம் ஓ, ஓடம் ஓ, 5 ஐ, ஔடதம் ஔ, ஏனி ஏ. சொல்லிற்கு பொருந்தாத படத்தை வட்டமிடுக.
பாருங்கள் முதல்ல என்ன இருக்குது, முதல் படம் பாருங்கள். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஊஞ்சல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது படம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டாங்கல் கொடுத்துருக்காங்க. அது தவறு, அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், தட்டில் இட்டலி இருக்கிறது, அவல்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. ஊஞ்சல் ஊஞ்சல் சரியாக கொடுத்துருக்காங்க. ஈக்கு ஈ சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அணில் படம் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஆமை ஆமை சரியாக கொடுத்துருக்காங்க. ஆணி அணின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. அதே போன்று எறும்பு கொடுத்துட்டு ஏனின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு, அதற்கும் வட்டமிடுவோம். விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக. ஆ, அதுக்கடுத்து என்ன வரும், ஆ. அதே போன்று சொல்லிக்கொண்டு சரியாக எழுதுவோம். அடுத்து பாருங்கள், உரிய எழுத்தை எழுதுக. அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஆ. ஆடுக்கு ஆ. ஈட்டி ஈ. ஊஞ்சல் ஊ. 5 ஐ. ஒட்டகம் ஓ. இந்த பக்கம் வாங்க, உரிய எழுத்தை எழுதுக. இட்டலி இ. உண்டியல் உ. எறும்பு ஏ. ஏனி ஏ. ஓடம் ஓ. ஔடதம் ஔ. படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. ஏனி ஏ. உருளைக்கிழங்கு உ. ஒட்டகம் ஓ. அடுத்து 4 படங்களுக்கும் உரிய முதல் எழுத்தை எழுதுக. ஊஞ்சல் ஊசி ஊதல் ஊறுகாய். அப்போ என்ன எழுத்து எழுதுவோம், ஊ. அடுத்தது பாருங்கள், இளநீர் இஞ்சி இறகு இலை இ. அப்பளம் அடுப்பு அகல் அல்லி ஆ. வேறுபடும் ஒலிக்குரிய படத்தை வட்டமிடுக. அப்பளம் அடுப்பு ஓலை அகல். அப்போ எது, ஓலை. அதுதான் வேறுபடும் ஒலிப்பு, அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், ஒலிப்பான் 1 9 8. அப்போ வேறுபடும் ஒலிப்பு எது, 8. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், ஔடதம் ஆமை ஆணி ஆலமரம். எது வேறுபட்ட ஒலிப்பு, ஔடதம். அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து 5 உயிரெழுத்துக்களை எழுதி அவற்றில் தொடங்கும் சொற்களை கூறுக. அதை நீங்கள் சொல்லுங்கள்.